விளக்குல இருக்க எண்ணெய் அப்படியே கொட்டி கிடக்கு. அதை பார்த்தோன்னே சித்ராதேவி சொல்கிறாங்க, என்ன வேணும்னு தானே நீ தள்ளி விட்ட, இதெல்லாம் நல்லா இருக்கா, அபசகுணமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி பயங்கரமாக மகாவை திட்டுறாங்க. இதை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ காயத்ரி சொல்கிறாங்க, ஆமாம் நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, ஓ இன்னும் நீ ஆரம்பிக்கலையே, நான் நினச்சேன் கரெக்டாக ஆரம்பிச்சிட்ட, அப்போது இந்த பூஜை நல்லபடியாக நடக்கக்கூடாது, அது தானே உனக்கு எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கேட்குறாங்க. இல்லை இல்லை அத்தை, நான் சின்னத்தை நான் வேணும்லாம் பண்ணலை, நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. என்ன பண்ணலை, எதுவாக இருந்தாலும் நீ கொஞ்சம் பார்த்து தானே பண்ணணும், இது முக்கியமான பூஜை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜலக்ஷ்மி இல்லை நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆமாம் நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா நீயும் இப்படி பேசுகிற, நான் பண்ணலக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. அது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, மகா எப்போவுமே தப்பு பண்ணவே மாட்டா, தப்பு பண்ணுறது எல்லாமே எங்கள் அத்தை தான், எங்கள் அத்தை தான் எப்போவுமே எல்லாருக்குமே கெடுதல் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஏய் நீ என்ன என்கிட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி சொல்கிறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. இங்கே பாரு மகா, நல்லா தெரிஞ்சுக்கோ, என்னோட பையன் மருமக ரெண்டு பேருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தானே நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி பயங்கர கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ இந்த பூஜை நடந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு மகா சொல்கிறாங்க. உடனே தாத்தா பாட்டி எல்லாருமே சொல்கிறாங்க, எதுக்காக நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ பேசுகிறதுலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மகா கண்டிப்பாக பூஜையில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. தேவையான எல்லாமே ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகா மறுபடியும் அந்த எண்ணெயெல்லாம் சரி பண்ணுறாங்க. பூஜைக்கு தேவையான எல்லாமே அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அப்படியே காயத்ரி போகிறாங்க. அப்போ சித்ராதேவி பார்த்துட்டு சொல்கிறாங்க, என்ன நீங்கள் சொன்ன எதுவுமே எடுபடலை போல இருக்குது, இந்த வீட்டோட மருமக நீங்கள், ஆனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியல, இதே நிலமை அனாமிக்காக்கும் வராமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சித்ராதேவி சொல்கிறாங்க. காயத்ரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாட்டி அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ராஜலக்ஷ்மியும் இருக்காங்க. கிட்ட போய் சொல்கிறாங்க, இல்லை உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜலக்ஷ்மி கிட்ட, என்கிட்ட பேசுகிறதுக்கு நீ எதுக்கு இவ்வளோ தயக்கப்படுற சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் என் பையனுக்கு நீயே பார்த்தல எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் நடந்தது, எல்லாத்துலேயுமே பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது, ஒரு வழியாக அவங்களுக்கு கல்யாணம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும், இது வந்து சத்யநாராயண பூஜை, இந்த பூஜை வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நடக்கட்டும், இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இந்த பூஜையில் கண்டிப்பாக மகா வேண்டான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்ருக்க, என்ன பேசிகிட்ருக்க, ஒரு நாளில் மகானை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவேன், இன்னைக்கு நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்க, யார் சொல்லி கொடுத்து நீ பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா அப்படிலாம் பேசாத சரியா, எல்லாரும் சேர்ந்து தான் பூஜை பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. நான் சொல்கிறேன்ல கண்டிப்பாக இந்த பூஜையில் மகா இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. காயத்ரிக்கு மட்டும் இன்னும் கோபம் அதிகமாக வருது. அப்படியே போகிறாங்க மகா, போயிட்டு பூஜைக்கு தேவையான அந்த பாத்திரம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அந்த அங்கே எடுக்கும்போது அப்படியே கீழே விழுறாங்க. விழும்போது அப்படி சூர்யா பிடிக்கிறாரு. அப்படியே அந்த சொம்பும் கீழே விழுது. அதை அப்படியே மகா பிடிக்கிறாங்க மேலே படாமல். அப்போ அப்படியே ஐயோ கையெல்லாம் வலிக்கிற மாதிரி கத்துறாரு. என்னங்காச்சு என்னங்காச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை, நான் சொம்பு எடுக்க வந்தேன், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்காக வந்தீங்க, அப்படியே தாங்கி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறீங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை தாங்கி பிடிச்சிங்க, அதுக்கு பதில் சொம்பு கீழே உங்கள் மேலே விழாமல் நான் பிடிச்சிட்டேன் சரியா, பதிலுக்கு பதில் சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்குமே, உங்களுக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. எதுவுமே அவருக்கு புரியவே இல்லை. இன்றைக்கி எனக்கு எந்த வேலையுமே கிடையாது, இன்றைக்கி இந்த பூஜை முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சூர்யா எல்லாருமே போகிறாங்க. அப்போ ஃபோன் வருது, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன ஆச்சு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மகா. உன்னோட தங்கச்சி தானம்மா பிரபா, ஆமாம், இல்லை இங்கே ஒரு கார்காரன் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே மகா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்திகிட்டே ஓடுறாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மகாவோட தங்கச்சி இருக்காங்களே பிரபா, அவங்களுக்கு வந்து அடிபட்டுடுச்சு, அதனால தான் மகா போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஐயோ என்ன இப்படிலாம் நடந்திருக்கு, பூஜை வேறு நடக்க போது, இப்போ போயிட்டு அவள் போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, எப்படியாவது பிரபாக்கு எதுவுமே ஆகக்கூடாது, நல்லபடியாக பொழைச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. ஆனால் காயத்ரி அப்படி சந்தோஷப்படுறாங்க. அப்பா இந்த பூஜை நல்லபடியாக நடக்கும், அவள் இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன், அதே மாதிரி அவள் போயிட்டா, நாம் மட்டும் பூஜையை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே விஜய் வராரு. வந்தவனே கேட்குறாரு, எங்கள் அண்ணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. என்னது ப்ரோக்கு அடிபட்டுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதட்டம் அடைகிறாரு.
நானும் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நில்லு நில்லு, நீ போகாத, கண்டிப்பாக இந்த பூஜை நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, இப்போ பூஜையா முக்கியம், ப்ரோக்கு அடிபட்டிருக்கு, அதுதானம்மா முக்கியம், நான் போய் பார்த்துட்டு வரமா, என்னை தடுக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு. அதை பார்த்தோன்னே அனாமிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன இவர் யார் சொன்னாலும்